வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற தரகுமலை மாதா கோவிலில் இருக்காங்க. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் சார்ஜ் இல்லை மொபைலில். இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு இப்போ தான் மலை ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தெரியுது பாருங்க ஒரு சிட்டி, அதாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். இதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை மேலே ஏறினா மேகமலை வந்துடுங்க. மேகமலைலேருந்து கீழே இறங்கினா கம்பங்க. இதோட அழகை பார்த்து ரசிங்க நீங்களாமும். இன்னும் மேலே போகலைங்க, பாதி தூரம் தான் வந்திருக்குது. மேலே போகலாம், படிக்கட்டு இருக்குங்க அந்த பக்கம். நான் அதை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் காமிக்கணுமே அப்படின்றதுக்காக. நான் நடந்து போகிறாங்க பாருங்க. ஓகேங்களா, படிக்கட்டு அங்கே இருக்குது. இங்கே வந்து கிறிஸ்டின் சர்ச்சும் சரி, இந்து கோவிலும் சரி, பொதுவாக எல்லாருமே கூப்பிட்றது கோவில் 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 தான். அது சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது இந்து கோயிலாக இருந்தாலும் சரி. வெயிலும் இல்லை, செமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இயர்லியே வந்தோம்னா நல்லா பனிமூட்டத்தோடு பார்த்துருக்கலாங்க. 11:30 மணி. இதாங்க அந்த மாதா கோவில். வாங்க மேலே போகலாம். இந்த இடம் பாருங்கள், செமையாக இருக்குங்க. அந்த வியூவு சென்டரில் பாருங்கள், ஒரு கூம்பு ஒழியத்தில் ஒரு தனி மலை தனியாக தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? செமையாக இருக்குல்லங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இதாங்க அந்த சர்ச், இந்த மாதா கோவில். இந்த பக்கம் பாருங்கள், செமையாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் கீழே ஒரு கோயில் இருக்குது, ஃபுல்லாக தென்னை மரங்க. பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. சர்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த பக்கமும் இருக்குது, உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கேமரா எடுக்கலாமா இல்லைன்னு தெரியாது, பார்க்கலாம். முடிஞ்சால் எடுக்கிறேங்க, ஏன்னா ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க, இது புகழ்பெற்ற ஒரு மாதா கோயிலுங்க.
தமிழ்நாடு எல்லை முடியுதுங்க. இந்த மலையை தாண்டினா கேரளா. சரிங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து கீழே இறங்கலாங்களா? சரி வாங்க, அப்படியே கீழே இறங்கலாம். பாருங்க, எல்லாம் தொட்டிலாக கட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது குழந்தை வர வேண்டி எல்லாம் தொட்டிலாக கட்டி வச்சுருக்குறாங்க. குழந்தை இல்லாதவங்க. ஃபுல்லாக தொட்டிலாக கட்டி வச்சுருக்காங்க. அப்படி மேலே கோயில் பாதை பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டு இந்த பக்கம் இது ஃப்ரெண்டு ஏறி வந்த பாதை. இங்கேருந்து பார்த்தா செம்மையாக தெரியும். நீங்களே பாருங்கள். அப்படி வாங்க, அந்த பக்கம் பார்க்கலாம். பா இங்கே பாருங்க, இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க. அது அங்கேயாவது தடுப்பணை கட்டி வச்சுருந்தாங்க. இந்த தடுப்பு எதுவும் கட்டி வைக்கல. குழந்தைகளை கூட்டிட்டோ குழந்தைகளோ யாரும் தடுக்க வராதுங்க. அப்படியே போதுங்க. ஆனால் சேஃப் கிடையாது, டேஞ்சர். யாரும் வராதிங்க. பாருங்க, அப்படியே எவ்வளோ பெரிய டீலான்னு. யாரும் இந்த பக்கம் வராதிங்க. அதை பாத்திரமோட முடிச்சுட்டு அந்த பக்கமாக போயிருங்க. ஃபோட்டோ எடுக்கிற ஆர்வத்தில், ரீல்ஸ் போடுற ஆர்வத்தில் யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. சேஃப் கிடையாது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணாமலைன்னு ஓட்டு வருங்க. நம்ம அந்த திருவண்ணாமலை கிடையாதுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை. அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த கோயிலுங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 10 ரூபாங்க பஸ் பேர். அது நான் வீடியோ எடுக்கலை, போகிறப்ப எடுத்துடுறேன். பஸ் ஸ்டாண்டில் போய் தான் நம்ம முடிக்கிறோம், சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போய் தான் நம்ம இந்த விழாவையே முடிக்கிறோம். வாங்க அப்படியே கீழே போகலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து தொட்டில் கட்டிட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிற ஐதீங்க நம்புகிறாங்க. மொத்தம் 1200 டோட்டலாக 1275 அடி ஹைட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. வேப்ப மரம், இங்குள்ள மரத்துலலாம் இந்த விதை இருக்குது பாருங்க, கொட்டை தெரியுங்களா? அடுத்து கீழே விழுந்து இடத்துக்கு பாருங்க. எங்கேயாவது வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதை இருக்கான்னு பாருங்கள், கீழே விழுந்து இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே இல்லைங்க. இது அதாவது இது அவ்வளோ மெடிசன். அது திருப்பதி கோயிலுங்க, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பதி கோயில். சரிங்க, நம்ம கிளம்பலாம். இந்த விழாங்க போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போய் முடிக்கிறேங்க, சரிங்களா? செம்மையாக இருக்கு பாருங்க இந்த வியூவில். இயற்கை இயற்கை தான், இயற்கையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இங்கே தான் அப்படியே கொட்டு வச்சு கீழே உட்காந்துன்னு வைங்க, செமையாக குளிக்கலாம். அதாவதுங்க, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஏறி திருவண்ணாமலை பஸ் ஏறினீங்கன்னா இங்கே தான் இறக்கி விடுவாங்க.
இங்கே இறங்கி உள்ளே நடந்து போகணுங்க. அங்கே நிற்கிது வாங்க பஸ்ஸு, இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்புங்க. காலையில் வர்றப்போ இந்த பஸ்ஸு கிடையாது, இன்னொரு பஸ்ஸில் வந்தோம். இந்த பஸ்ஸு நம்ம வர்ற பஸ்ஸு ஆப்போசிட்டாக போச்சு. இப்போது இந்த பஸ்ஸில் போகிறோம். நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த விழாக்கு போய் முடிக்கலாம். சரிங்க, இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. இங்கேயே வேலை நடக்குது போல் இருக்குங்க. நாம் இதோட நம்ம பயணத்தை முடிக்கலாம். இந்த பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து வரவேறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.